ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் சென்ட்ரல் வைஸாக பார்த்திங்கன்னா எல்லா வகையான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மார்ச் 15, 2025 அன்றைக்கி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான பதவியின் கீழே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதாவது ஸ்டெனோகிராஃபர், டேக்ஸ் அசிஸ்டண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த 3 வகையான பதவிக்கு தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 2 சொல்லியிருக்காங்க, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 28 இருக்குது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சி, மொத்தமாக 56 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து லெவல் 4 வந்து இருக்கும், அதாவது 25,500 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 கிடைக்கும். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 18,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னா ஏஜ் கட் ஆஃப் வந்து ஜனவரி 1, 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா மினிமம் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கிடைக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவரும், அதாவது இந்தியாவை சேர்ந்த அனைவருமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான ஸ்போர்ட்ஸ்னு வைஸ் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த 17 வகையான ஸ்போர்ட்ஸில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க, அதாவது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஒலிம்பிக், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த கேம் வைஸாக பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து 11 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து 15 வேக்கன்சின்னு மொத்தமாக நமக்கு 56 வேக்கன்சி வந்து இந்த 3 வகையான பதவியின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முறை வந்து ரீட் பண்ணி தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், அடுத்து நேஷ்னல் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா வின்னர் கேம்ஸ், கேலோ இந்தியா பேரா கேம்ஸ், இப்படின்னு வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், யாரோட சிக்னேச்சர்லாம் வேணும், யார் மூலிமா நடத்திருக்கணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அவுட் டு அப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 5, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10th, 12th மார்க் ஷீட் வந்து வேணும், ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட் வந்து வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட், அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் வேணும். அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து வேலிட் ஐடி ப்ரூஃபான ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு முறை இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் வந்து கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. அதாவது டைப் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷாக இருந்து 50 வேர்டும், இந்தியா இருந்து 65 வேர்டும் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.